அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்றைக்கி அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் முதலமைச்சருக்கென்று உள்துறை, காவல்துறை, இப்போ சில துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. துறைகள்லாம் ஒதுக்கியாச்சு, செயல்பாட்டுக்கு வந்தாச்சு. விஜய் அரசு ஆட்சி மாறி இருக்குது. 5 பைசா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஏற்கனவே திருட்டு போய் அரசு 15 லட்சம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டான். அவன் அந்த பணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கான். எப்படா டிவிக்கு விலை பேசி சட்டமன்ற உறுப்பினர்களை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கலாம், இதை கவுத்துட்டு எப்படி நம்ம ஆட்சிக்கு வரலாம், எல்லாம் கடல்லையே கப்பலில் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு செய்தி வருது. திமுக மந்திரிகள் எல்லாம் கப்பல் வச்சுருக்கான். நிறைய கப்பலில் கண்டெய்னர்களை பணத்தை அடுக்கி சுற்ற விட்டுருக்கான். ஒரு பக்கம் முடிஞ்ச அளவு கொண்டு போய் துபாய் உள்ளிட்ட பல நாடுகளில், உலக நாடுகள் முழுக்க பதுக்கியிருக்கான். பதுக்கினது போக தயார் நிலையில் பணத்தையும் கப்பலில் சுற்ற விட்டுருக்கான். இது தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க காத்துக்கிட்டு இருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் என்ன செய்ய போகிறாரு அவருடைய துறையில்? தமிழ்நாட்டில் சில துறைகள் இருக்குது. வேலையில் சேர்ந்து அலுவலகத்துக்குள்ளார நுழைஞ்ச நாள்லேருந்து ரிட்டையர்டு ஓய்வு பெறுற வரைக்கும் ஓசி சோறு தான் திங்கிறான். கடைக்கு கடை போய் 3 வேளையும் ஓசி சோறு. காலையில் சரவணபவன், சங்கீதா, கீதம் இப்படி ஹோட்டலுக்கு போயிடுறான். மத்தியானம் ஆனால் தலப்பாக்கட்டி, முகைதீன், புகாரி அப்படி போயிடுறாங்க. சாயந்தரம் எல்லாம் நூடுல்ஸு எக்ஸட்ரா சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரைன்னு போயிட்டுருக்குது. எல்லாம் ஓசி தான். ஒன்றும் இல்லை, ஒரு கடையில் போய் காசு கொடுத்து சாப்பிட்ற நாம சாதா தோசை கொடுன்னு கேட்குறோம். ஏன்னா சாதா தோசை 80 ரூபா போடுவான், நெய் ரோஸ்ட்டு 140 ரூபா போடுவான். ஆனால் நாம் காசு கொடுத்து சாப்பிட்ற நாம 80 ரூபாய்க்கு சாதா தோசை. ஆனால் அந்த ஓசியில் திங்கிற கோஷ்டி இருக்குது. அவன் நேராக 2 பேர் வரா, உள்ளார வந்து நெய் ரோஸ்ட்டு 2 போடு, முருகலா போடு. அவன் நெய் ரோஸ்ட்டு ஓசி தோசைக்கு யார் காதில் தலையில் ஏறுது? சாதா தோசை சாப்பிட்றவன் தலையில் நெய் ரோஸ்ட்டு விலை ஏறுது. இதை விஜய் தடுப்பாரா? கீதத்துக்கு போனால் 200 ரூபா ஒரு மீல்ஸு, சாதா மீல்ஸு. அதுவே தமிழ்நாடு மீல்ஸுன்னு வச்சுருப்பான் 300 ரூபா. காசு கொடுத்து சாப்பிட்றவன் 200 ரூபாய்க்கு சாப்பிட்றான். ஆனால் ஓசி திங்கிறவன் 2 பேர் உட்காந்துக்கிட்டு 300 ரூபாய்க்கு தமிழ்நாடு மீல்ஸு சாப்பிட்றான். அந்த 300 ரூபா மீல்ஸு சாப்பிட்டவன் பில்லு 200 ரூபா வாங்கின 200 ரூபா சாப்பிட்டவன் சாப்பாடு பில்லில் ஏறுது. இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யதார்த்தம். கடைகளில் கணக்கு வழக்கு இல்லாத கமிஷன் கொடுக்கலன்னா வாசலில் வண்டி நிற்பாட முடியாது. சாக்கடையை திறந்து விட்ருவான், குப்பையை அள்ள மாட்டான், என்னென்ன வழிலாம் பண்ணுமோ அத்தனை வழியும் பண்ணுவான். அதுவும் போன ஆட்சியில் குத்து வேறு, ஆர்ஆர் பிரியாணியில் போய் விட்றான் குத்த, ஓசி பிரியாணி கொடுக்கலன்ட்டு நாக்கை துருத்துறான். கறிக்கடைக்காரனை போய் மிரட்டுறான், ஆட்டுக்கறி வெட்டுறவனை. இப்படி ஒரு பூ விற்கிற பொம்பளைங்களை கூட விடுறதில்ல. அத்தனை பேர்த்தையும் கமிஷன், லஞ்சம். இந்த லஞ்சத்தை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்க போகிறாரு விஜய்? போய் ஒரு அலுவலராக கூப்பிட்டு, அண்ணே அங்கே போய் கடையில் ஓசி திங்காதீங்கண்ணே, அவன் குறைச்ச விலையில் சாப்பிட்றவன் தலையில் போகுதுன்னு சொல்லி என்கிட்ட புகார் பண்ணுறான் சொல்லுவாரா விஜய்? கடையில் போய் குத்த விடாத, ஓசி பிரியாணி கொடுக்கலன்ட்டு நாக்க துருத்தாத சொல்ல போகிறாரா? முதல்ல லஞ்சம் வாங்கிறதுக்கு தடை விதிக்கிறதுக்கு சட்டம் விதைங்க. ஒட்டுமொத்த திட்டமும் ஊழல், லஞ்சத்தால் இறைந்துள்ளது. லஞ்சம்னா தொகை கொஞ்சம் தொகை இல்லை. நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு நேற்று தான் ராமநாதபுரத்தில் இதில் சிவகங்கை மாவட்டத்தில்
மானாமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கினதை நேரடியாக ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, வீடியோ எடுத்து. ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா பணத்தோடு போகிறான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கிறது 100 ரூபா வாங்கினாலும் சரி, 10 லட்ச ரூபா வாங்கினாலும் சரி, எல்லாம் திருட்டு தான். அது பெரிய தொகை. ஒரு 5000 கோடியிலேருந்து 20,000 கோடி சம்பாதிப்பான். இவன் ரோட்டில் வழிபறி பண்ணுறவன் 500 கோடி 200 கோடியிலேருந்து 500 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிப்பான். கிராமப்புறங்களில் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, நகர்ப்புறங்களில் நான் சொல்கிறேன், மாநகரங்கள் நகரங்களில் சொல்கிறேன். இவர் ஏசிஎஸ் முதலமைச்சர் சிஎம்மோட அப்பா ஏசிஎஸ் ஒரு படத்தில் டிராஃபிக் ராமசாமியாக நடிச்சிருப்பார். அதில் ஒரு கோர்ட்டில் ஒரு இதை சொல்லுவார், ஒரு தலைக்கு 100 ரூபான்னா ஒரு நாளைக்கு 5000 தலை வச்சுக்க. பைக்கு கமிஷன் 5 லட்ச ரூபா, மாதத்துக்கு 1.5 கோடி ரூபா, வருஷத்துக்கு 18 கோடி ரூபா. ஒரு 20 வருஷம் லஞ்சம் வாங்குறதா வச்சுப்போம், 360 கோடி ரூபான்னு அவர் விளக்கம் சொல்லுவார். அதெல்லாம் பழைய காலம், 100 ரூபா வாங்கின காலம்லாம். இப்போ அண்ணன் மோடி அண்ணன் பெருத்த உடம்பு 56 இன்ச்சு, மக்கள் மீது என்னென்ன சவுக்கடி வழங்கணுமோ, என்னென்னலாம் தண்டனை வழங்கணுமோ மக்களுக்கு அத்தனை தண்டனை வழங்கக்கூடிய மனுஷன். ஊழலுக்கு ஆதரவான மனிதன், ஊழலை பாதுகாப்பதற்காகவே ஒரு மனிதன் பிரதமர். ஊழலுக்கு எதிராக எந்த சட்டமும் கொண்டு வரல. நம்ம ஜெயலலிதா அம்மா திருட்டு பாப்பாத்தி, பேராசைக்காரி, கொள்ளைக்காரி, லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணவ. கடைசி வரைக்கும் இந்திய ஊழல் சட்டத்தால் ஜெயலலிதாவின் கடைசி மயிரை கூட பிடுங்க முடியலை. அதுதான் யதார்த்தம் இந்திய சட்டத்தினுடைய நிலைமை. லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ணுறவங்களுக்கு தண்டனை 4 வருஷம், அதையும் கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியல. ஆனால் மொத்த ஊழலுக்கும் காரணம் இந்த மோடி. தமிழ்நாடு அரசு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஊழலை தடுக்க மிக வலிமையான சட்டம் வேண்டும். இன்றைக்கி எல்லாம் இருக்குது, வீடியோ கவரேஜ் பண்ணலாம். கவரேஜ் பண்ணி எங்கே கொண்டு போய் கொடுக்குறது? அதே ஆள் தான் திரும்ப வருவான், சஸ்பெண்ட் கூட பண்ண மாட்டான். ரொம்ப பிரச்சனை பெருசாக போச்சுன்னா பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். லஞ்சம் வாங்கி சிக்கி பிரச்சனை பெருசாச்சுன்னா சஸ்பெண்டுங்கிறதுலாம் ரொம்ப ரேர். சஸ்பெண்டுங்கிறது எல்லாம் வெறும் கண் துடைப்பு. ஒரு 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவான், அப்புறம் 1 மாதம் கழித்து வேலையை போட்டுருவான். ஏன்னா அரசு துறையில் இந்தியா முழுக்க 2 கோடி அரசு ஊழியர்கள் இருக்கான், மத்திய மாநில அரசு ஊழியர்கள். 2 கோடி பேரில் ஒருத்தன் யோக்கியம் கிடையாது, ஒரே ஒரு யோக்கியம். இப்போ ஒரு ஆள் மட்டும் யோக்கியன்னு காட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு, உமாசங்கர்னு ஒரு ஆள், ஐஏஎஸ். ரொம்ப நேர்மையாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு இருக்கார். ஏற்கனவே இருந்த சகாயம்லாம் மூட்டை கட்டிட்டு போயிட்டார், இவங்கள்ட்ட ஒன்றும் சமாளிக்க முடியாதுன்ட்டு. அதனால் ஊழலுக்கு எதிராக மிக வலிமையான சட்டம் வேண்டும். அத்தனை துறைகளிலும் ஊழல், லஞ்சம் தலை விரித்தாடுகிறது. இதை தடுக்க 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினால் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்க சட்டம் இயற்ற வேண்டும். அத்தோடு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும். வீடியோ ஆதாரத்தோடு அதை நிரூபித்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க வேண்டும். அறிவிப்பாரா மோடி? அறிவித்தால் போதும், அந்த வினாடியே ஊழல் நிற்கும். அந்த வினாடியே அத்தனை துறையிலும் இது ஏன் எனக்கு வேலையா என்று விஜய் நினைத்தால் அது அதற்கு மேல் அவருடைய பொறுப்பு. எனக்கு 5 பைசா வேண்டாம் சொன்னது உண்மைதான். எங்கள் கூட்டாளிங்க ஃபுல்லாக ஆனந்தா இருக்கட்டும், ஆதவுக்கு தேவையில்ல, அப்போ கொளுத்த பணக்காரன் இருந்தாலும் இதில் லட்சம் கோடிக்கு மேலே அடிக்கலாம். ஆதவ் வச்சிருக்கிற துறை, பொதுப்பணித்துறை லட்சம் கோடிக்கு மேலே சம்பாதித்த துறை. கடந்த ஆட்சி 5 வருஷத்தில் 15 லட்சம் கோடி களவாண்டிருக்கான், சுருட்டியிருக்கான் திமுககிறான். அதனால் ஊழலை தடுக்க விஜய் என்ன செய்ய போகிறார்? சட்டம் கொண்டு வரப்போகிறாரா? இல்லை எல்லோரைப் போலவும் வேடிக்கை பார்த்து கொண்டு மோடியைப் போல நானும் யோக்கியன், மோடி யோக்கியன் என்றால் நானும் யோக்கியன் என்று பேசப் போகிறாரா என்பதை காலம் முடிவு செய்யும். நன்றி, வணக்கம்.